காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஹெல்தி சமையல். இப்போது நான் உங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜா பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் காட்டலான்னு நினைக்கிறேன். என்கிட்ட சில்வரில் அவ்வளோவா கிடையாதுங்க. இப்போ நான் வச்சு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. குட்டி காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு காமாட்சி அம்மன் விளக்கு, அப்புறம் 2 மீடியம் சைஸில் குத்து விளக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வைக்கிறதுக்காக தீர்த்த சொம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் பாதம் வைக்கிறதுக்காக 2 கிண்ணம் வச்சுருக்கேன். அண்ட் வந்து கோமோத்தா ஒன்று வச்சுருக்கேன். அவங்களுக்கெல்லாம் தனித்தனி பிளேட் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அன்னபூர்ணா தேவி வந்துட்டு என்கிட்ட பித்தளையில் தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நான் வந்து அது சில்வரில் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி வாங்குறேனா இல்லையான்னு சொல்லிட்டு. இவ்வளோ தாங்க என்கிட்ட பூஜா பொருட்கள் இருக்குது. அண்ட் வந்து இதை நான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதுக்கப்புறம் நான் வாங்கினது. அண்ட் இந்த துளசி மாடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். எனக்கு கல்யாணம் ஆகி நான் 5 மாதம் கழிச்சு இதை வாங்கினேன். கடையில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணா என்ன இது வித்தியாசமாக இருக்குன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது அப்பார்ட்மெண்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க, அதனால தாம்மா இது வந்து நிறைய சேல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பார்க்க நல்லா இருந்ததுனால நானுமே வாங்கிட்டேன். வாங்கி வீட்டில் வைக்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இப்போதைக்கு நான் உங்ககிட்ட காட்டினது மட்டும்தான் நான் பூஜா அறையில் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மணி பிளான்ட் எப்படி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க? இது வந்துட்டு சீக்கிரமாக வந்து வாடி போகலையா? அப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப் சொல்லிக்கிறேன். எப்பயுமே நம்ம இதை வீட்லேயே வச்சுருக்க மாட்டோம் இல்லையா? இது வந்து சன்ரைஸ் ஆகும்போது சன் கொஞ்சம் படுற இடத்துல இதை வச்சுட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆர் 4 ஹவர்ஸ் வந்து வெயிலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நிழல்ல வச்சுக்கலாம். நல்லாவே வாழும், சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கும்போது ஒரு க்ரீனிஷாக பார்க்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணும். அதனால தான் நான் இதை வச்சுருக்கேன். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி தோணியிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாகவே செஞ்சு முடிக்கிறேன். ஏன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், எனக்கு புரியுது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் வந்து பெயினாகவே இருக்குது. நம்ம பாத்திரம் வளர்க்கும் போதும் சரி, கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே வலிச்சிட்ருக்கு, ஏன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் வந்து செக் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த கைவலி பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்கு வெளியே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறதுக்கு. அதனால தான் இருக்கிற வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இருக்கிற வேலையை இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்கேன். அப்பயுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து திட்டிட்டு தான் இருக்கார். ஏன்டி இந்த வேலையெல்லாம் இவ்வளோ பார்க்குற, வீடு மேலோட்டமாக செய் அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பார் எப்பயுமே. நான் தான் வந்துட்டு கேட்க மாட்டேன். எல்லா வேலையுமே ஃபினிஷிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன். வலிக்கும் போதெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுருக்கேன். அந்த டைமில் அவருக்கு ஃப்ரீ டைமே கிடைக்கிறது கிடையாது. அவர் கொஞ்சம் வெளியே வேலை அப்படின்னு போயிடுவார். ரொம்ப திட்டியிருக்கேன். அந்த கை வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி கோவம் வரும். பயங்கரமாக நம்ம வாயில் என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாது. அவ்வளோ வலியாக இருக்கும் அந்த கை வலி மட்டும். அதுக்கப்புறம் அது ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே கம்மியாயிரும். அது என்ன வலியெல்லாம் எனக்கு தெரியல. அதோட வலி கம்மியாயிடுச்சுன்னா நானும் அவரை எதுவும் கேட்க மாட்டேன். அதோட விட்டுட்டு என் வேலையை நான் பார்த்துப்பேன். பட் வலி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லார் மேலேயும் கத்தி விட்டுருவேன். அந்த டைமில் என் முன்னாடி யார் இருக்காங்கன்னு கூட பார்க்கறது கிடையாது. அந்த மாதிரி வலி இருக்குது. எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா வலி தாங்கக்கூடிய சக்தியெல்லாம் கிடையாது. நான் பார்க்க வேணா போல்டாக இருக்கலாம். பட் ரொம்ப வேஸ்ட்டு ஃபெல்லோ நான்லாம். ஒரு சின்ன வலி கூட தாங்கிக்க மாட்டேன். நான்லாம் 2 பசங்கள பெத்துட்டேன் அப்படின்னா, எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்குது. அந்த அளவுக்கு வலி தாங்காத ஒரு பொண்ணு தான் நானு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். இதில ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ போறோம் இல்லையா, இந்த டைமில கை வலியே இல்ல நிஜமாவே. இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு கை வலியே வரல. நான் அவர்கிட்ட அதுதான் சொன்னேன். "ஏங்க இன்னைக்கு எனக்கு கையே வலிக்கலங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் அதுக்கு சொன்னாரு, "ஆமா, இன்னைக்கு வலிக்கலன்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு என்ன அந்த திட்டுவ. தயவு செஞ்சு நீ வா, எனக்கு இப்போ தான் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு" அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு மாத்திரை அதெல்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து வந்தவொடனே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால படுத்து தூங்கிட்டேன். மார்னிங் அவர் தான் எனக்கு தோசை எல்லாம் ஊற்றி கொடுத்தாரு. சரி ஊற்றி கொடுத்தாரேன்னு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது கிச்சன் அந்த அளவுக்கு கிடக்கு, அவ்வளோ பாத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய துணி வந்து மடிக்காமையே அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் முடியாமல். இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிருக்கு. சரி ஒரு வழியாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற துணியெல்லாம் மடித்து வச்சிடுறேன். இது வந்து பசங்களுடைய துணி. இங்கே தான் பசங்களுடைய துணி எல்லாத்தையுமே நான் வைப்பேன். சம்டைம்ஸ் வந்து மடிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் சீக்கிரமாக அப்படி மடித்து வச்சுருவேன். ப்ராப்பராக மடிக்க மாட்டேன். ஸோ அது எல்லாமே தான் மெஸ்ஸியாக ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப கலீஜாக இருந்ததுனால நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக மடித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அதுதான் இப்போ ஒவ்வொரு லேயராக ஃபுல்லாக எடுத்து பாப்பாது தனியாக, என்னோடய பையன்து தனியாக செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே?
நமக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு, ஒரு 1 ஹவர் லேட்டாவோ, இல்ல வந்து ஒரு ஹால்ஃப் டே நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு நெனச்சாலுமே முடியாது. நம்ம எந்திரிச்சு வேலை செஞ்சா மட்டும் தான் வீட்ல வந்து வேலையெல்லாம் ஆகும். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலே, அந்த நாள் முழுக்க ரொம்ப ரொம்ப பேடா தான் இருக்கும். எந்த வேலையுமே ஆகாது. எவ்வளோதான் இழுத்து போட்டு செஞ்சாலும் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகாது. மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காது. எனக்கு அப்படித்தான். சரி ஓகே. இனிமே வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டேன். இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ. பசங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றதுக்காக சீக்கிரமாவே எந்திரிச்சு, நான் சாப்பாடு மட்டும் செஞ்சு, காய் சாதம் மாதிரி கலரி குடுத்துட்டேன். வீட்லேருந்து கொஞ்சமா வெண்டைக்கா இருந்துச்சு. ஸோ, அந்த வெண்டைக்காவ வந்து ஒரு தக்காளி, வெங்காயம் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு, கொஞ்சமா சாப்பாடு போட்டு கலரி பசங்களுக்கு லஞ்ச் வந்து நான் கட்டி குடுத்துட்டேன். இது வெண்டைக்கான்றதுனால பசங்க வந்து சாப்ட்டுப்பாங்க. பிரச்சனை கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. இப்படி தான் இருக்கு அது. என் பாப்பா வந்து சைட்ல கேட்டுட்டே இருந்தா, "அம்மா என்ன லஞ்ச்? என்ன லஞ்சுன்னு?" சொல்லிட்டு. நான் வந்து இந்த மாதிரிம்மா வெண்டைக்கா சாதம்ன்னு சொன்னோனே, ஓகேம்மான்னு சொல்லிட்டு போயிட்டா. பசங்களுக்கு லஞ்ச் கட்டி குடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நெனைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா வந்து கை வலிக்கிற மாரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் போகும்போது கை வலி கிடையாது. அதுக்கப்புறம் வலி வந்துருச்சு. ஸோ, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு, அதுக்கப்புறம் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு நான் படுக்க போயிட்டேன். ஸ்கூலுக்கு பிள்ளைங்கள அனுப்பிச்சுட்டு, அவ்வளோதாங்க நான் லாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் தூங்கி எந்திரிச்சேன். கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன். பட் வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தோசை மாவு வீட்ல காலியாயிடுச்சு. அதனால தான் வந்து நான் அரைக்க போட்டுருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசை தான் ஊத்திட்டுருக்கேன். ஸோ தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலைலாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து செய்யணும். வீட்ல மாவு இருக்கும்போது மட்டும் எனக்கு மாவுக்கான அந்த வேலையே வராது. என்னைக்கு மாவு வந்து தீந்து போதோ, அந்த டைம்ல தான் தோசை சாப்பிடலாமா? இட்லி சாப்பிடலாமா? அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும். உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு மறக்காம சொல்லுங்க. எப்பவுமே நான் தோசை மாவு ரெடியா வச்சிருந்தா, அன்னைக்கு தோசை ஊத்தி சாப்பிடுறதுக்கு மூடே வராது. அண்ட் வந்து நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு, குளிச்சுட்டும் வந்துட்டேன். எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடாது சொல்லுவாங்க. பட் என்ன பண்ணுறது? இன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து ஜடை போட்டு விட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சமா துணி இருக்கு. அண்ட் வந்து சாப்பாடும் செய்யணும். கொஞ்சமா தானே காய் சாதம் பசங்களுக்கு குடுத்தேன். ஸோ லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால வந்து முட்டை வச்சுட்டு ரசம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிருக்கேன். நல்லா காரசாரமா மெழுகு எல்லாம் போட்டு மெழுகு ரசம் வச்சுட்டு முட்டை ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முட்டை வேகறதுக்காக போட்டுட்டேன். சைட்ல பார்த்தீங்கன்னா, துணி ஊற வச்சிருந்தேன். ஸோ அந்த துணி வந்து கையில துவைச்சிடலான்னு சொல்லிட்டு நான் துவைக்க வந்துருந்தேன். எனக்கு வாஷிங் மிஷின் இருக்கு. இருந்தாலும் எல்லா துணியுமே நான் அதில போட்டு வாஷ் பண்ண மாட்டேன். பசங்களுடைய துணி வந்துட்டு அவங்க சும்மா கொஞ்சம் நேரம் தானே போடுவாங்க அப்படின்றதுனால நான் சர்ஃப்ல ஊற வச்சு கையிலேயே கும்மி போட்டுருவேன். அண்ட் வந்து சாரீஸு இந்த மாதிரி வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஷர்ட்ஸு, ஒயிட் டீ-ஷர்ட்டு இது எல்லாமே வந்து நான் கையில தான் போடுறது உண்டு. என்னோட சுடிதார், அதுக்கப்புறம் நார்மலா இருக்கிற ட்ரெஸ் மட்டும் வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துப்பேன். இந்த பெட்ஷீட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெட் கவர்ஸு இது எல்லாமே வாஷிங் மிஷின்ல போட்டு யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில என்னால கையில துவைக்கவே முடியாது. அத புடிச்சு தூக்கவே முடியாது. அவ்ளோ வெயிட்டா இருக்கும் பெட்ஷீட்ஸ் எல்லாம். அதனால வந்து வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துக்கிறது. கார்டன்ல புதுசா ஆட் ஆயிக்கிறவங்க இவங்க மட்டும் தாங்க. கருவேப்பிலை அது மட்டும் இல்லாம, இங்க வந்து பெரிய செம்பருத்தி தெரியுது இல்லையா? இது டபுள் கலர் ஷேடு. ஒண்ணு வந்து பிங்க் வித் எல்லோ கலர்ல இருக்கும். டார்க் பிங்க்கா இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரெட்டிஷ்ஷா இருக்கு.
அண்ட் வந்து இந்த ஃப்ளவரோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 80 சொல்லி குடுத்தாங்க. பட் வொர்த்து தான். ரொம்ப நல்லாருக்கு. அந்த பூ பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இது வந்து ரொம்ப ரெட்டா இருக்கும். ஒத்த இல. இது நம்மளோட ஹேர் ஆயிலுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இதே மாதிரி நம்மகிட்ட 3 செடி இருக்கு. வாழை மரம் நான் சின்னதா வச்சேன். பட் இப்ப பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.